பீஷ்மர் ஏன் சமந்த பஞ்சகத்தில் வீழ்ந்தார்? பீஷ்மர் சமந்த பஞ்சகத்தில் வீழ்ந்ததுக்கு காரணம் தற்செயல் அல்ல. அது தர்மமும் கர்மமும் சேர்ந்த ஒரு தீர்ப்பு. சமந்த பஞ்சகம் அப்படின்னா பரசுராமரின் கோபமும் க்ஷத்திரியர்களின் கர்ம பலனும் சுமந்த இடம். அதே பரசுராமரிடம்தான் பீஷ்மர் கற்ற யுத்த கலைகளும் அவரோட அகந்தையும் மோதிச்சு. அம்மா அம்பாவுக்கான நீதியை வழங்க மறுத்ததால பீஷ்மர் மேல பரசுராமரின் கோபம் விழுந்தது. அந்த சாப நிழல்தான் பீஷ்மரை அதர்மம் நிறைந்த கௌரவ பக்கம் நிற்க வைத்தது. தர்மம் தெரிந்தும் துரியோதனனின் அநியாயத்தைக் கண்டு கண்மூடிய பீஷ்மர், இச்சா மரணம் வரமிருந்தாலும் உயிர் துறக்க தர்மம் அனுமதி தரும் இடமே தேவைப்பட்டது. தர்மத்தையும் கர்மத்தையும் சுமந்த சமந்த பஞ்சகம்தான் அந்த இடம். அதனால்தான் பீஷ்மர் அங்கே அம்பு படுக்கையில் வீழ்ந்து சூரியன் உத்தராயணமாகும் வரைக்கும் உயிரை தாங்கி தன் வாழ்க்கையின் பாவ புண்ணிய கணக்கை அங்கே முடித்தார். அதனால் சமந்த பஞ்சகத்தில் பீஷ்மர் வீழ்ந்தது ஒரு தோல்வி இல்ல, தர்மம் வழங்கிய இறுதி தீர்ப்பு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.